Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு ஈஸியான குழம்பு வகை ரெசிபி பார்க்க போறோம். தேங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அது என்னது தேங்காய் குழம்பு நிறைய பேர் நினைப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் மரச்செக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய். மல்லி விதை பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. பூண்டு 10-15 பல். நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 5-6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. அடுத்ததாக மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு கருவேப்பிலை வேணும் அப்படின்னா 1 கொத்து மட்டும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அடுத்ததாக அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1 மூடி அளவுக்கு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் நான். அதை துருவி அதில் கலந்து விட்டுறேன். வறுக்க தேவையில்லைங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அது சூடாக தானே இருக்கும். அதிலே நம்ம அந்த தேங்காயை துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் தாளிப்பு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய், சும்மா ஃப்ளேவருக்கு 2 போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா வெங்காயம். நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 15-20 வெங்காயம் வரைக்கும் அப்படியே உரித்து அப்படியே போட்டுடலாம், கட் பண்ணாமல். ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அடுத்ததான் மஞ்சள் தூள், மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சர் ஜாரில், அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நமக்கு குழம்பு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போது எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க. இதில் திக்காகிறதுக்காக நம்ம எதுவுமே சேர்க்கலைங்க, தனியா விதை தவிர. அதனால் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கே நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நல்லா நுரக்கட்டி பொங்கி வருது. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான தேங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இந்த தேங்காய் குழம்பு பார்த்திங்கன்னா டிஃபனுக்கெல்லாம் செட் ஆகாதுங்க, சாப்பாட்டுக்கு தான் செட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துன்னு உள்ள கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.